ஜாதக கட்டத்தில் கிரகம் இல்லாத வீட்டின் பலன்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜோதிடத்தில் வந்து நிறைய பேர் பொதுவாக கேட்பாங்க. கேள்வி என்னென்னா, இப்போ கிரகம் வந்து சில வீட்டில் தான் இருக்கும், சில வீட்டில் கிரகம் எல்லாமே வெறும் எம்டி கட்டமாக இருக்கே, அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றது. ஜோதிடத்தோட அடிப்படை புரிதல் இல்லாதவங்க தான் அந்த மாதிரி கேட்பாங்க. கிரகம் மட்டும் பலன்கள் கொடுக்காது, பாவங்களும் இங்கே பலன்கள் கொடுக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியாது, இன்னும் கூட நிறைய ஜோதிடர்களுக்கும் இது தெரியாமல் இருக்கிறது வெட்கப்பட வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். கட்டத்தில் கிரகம் இல்லைன்னா அது எதுவுமே படாது, அது அதிபதி தானே. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 5ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு. சரி, 5ஆம் வீட்டில் எந்த கிரகம் கிடையாது. ஸோ அப்போ அவருக்கு குழந்தையே பிறக்காதா, இல்லை காதல் ஏற்படாதா? கிரகம் இருந்தால் தான் அந்த இடத்துல அவருக்கு செய்யுமா? இதோட நிறைய பேர் கிரகமே இல்லை, அப்போ அந்த கட்டத்துக்கு வேல்யூ இல்லை அப்படின்றது. ஒரு இடத்துல கிரகம் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருந்ததுன்னா அந்த கிரகத்தோட தன்மையும் அந்த பாவத்தோட தன்மையும் அது சேர்ந்து இயங்கும். இப்போ வெறும் கிரகம் மட்டும் இல்லை, அந்த பாவம் மட்டும் இருக்குன்னா அந்த பாவாதிபதி எங்கேயாவது இருப்பான்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீடுன்றது தனுசு. அந்த குரு போயிட்டு வந்து 12ல் இருந்ததுன்னா முதல் காதல் மூலமாக அவர் காதலில் லவ் பண்ணுவார், கடைசியில் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு விட்டுரும். இதே 5ஆம் பாவாதிபதி குரு போய் 7ல் இருந்ததுன்னா அவருக்கு காதல் திருமணம் ஏற்படும். இங்கே 7ஆம் பாவாதிபதி சனி இல்லை, அவன் 6 கூடியவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் கிரகமே கிடையாது. நான் கிரகத்தை வச்சே பார்க்கல. கிரகம் இல்லாமே இப்போ 12 கட்டத்துக்கும் பலன் சொல்ல முடியும். இப்போ 7ஆம் பாவாதிபதி சனி அவன் 6 கூடியவனாக இருக்கிறதுனால சிம்ம லக்னத்துக்கு பொதுவாகவே ஃபேமிலி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டாமினேட் பண்ணக்கூடியவராக இருப்பார் எதிராளியோட. இதே இது மனைவிக்கிட்டையும் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதே 7ஆம் பாவாதிபதி 6 கூடியவனாக இருந்து அவன் போய் 12ல் இருந்தான்னா ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை. இப்போ 5 கூடியவன் போயிட்டு 7ல் இருக்கிறான், அதே 7 கூடியவன் போய் 12ல் இருந்தானா இவர் காதல் கல்யாணம் பண்ணுவார், காதலுக்கு நல்லா இருக்கும், கல்யாணமாக போகும்போது அங்கே பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து கிரக அடைவு மட்டும் நான் சொல்லிட்டேன். இதில் வந்து பாவ ரீதியாக பாவ புத்திநாதனோட தொடர்பு தான் இதில் வந்து தனித்தன்மையான பலன்கள் தரும். சரியா? அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து தனித்தன்மையான பலன்களை ஒரு ஜாதகத்தில் தீர்மானிக்க முடியும். கிரக இருந்த இடத்தின் பலனை வச்சு தீர்மானிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பாவ அதிபதியும் வச்சும் பலனை தீர்மானிக்க முடியாது. பாவ புத்திநாதன் தான் இங்கே பலனை தீர்மானிக்குன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.